நடிகர் அஜித் குமார் நடிப்பில் குட் பேட் அக்லி திரைப்படம் தியேட்டரில் இப்போ சக்க போடு போட்டுட்ருக்கு. படத்தினுடைய வசூலும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. ஏன்னா தொடர்ந்து விடுமுறை நாட்கள் அப்படிங்கிறதுனால படத்தினுடைய வசூல் எதிர்பார்த்ததை விட இப்போ கொஞ்சம் அதிகமாகவே போயிட்டுருக்கு. இந்த நிலையில் இதுக்கு முன்னாடி அஜித் அவருடைய படங்கள் எந்தெந்த படங்கள் அதிக கலெக்ஷன் வாங்கியிருக்கு, அவருடைய ஹையஸ்ட்டு அதாவது வசூலில் டாப் 10 திரைப்படங்கள் என்ன அப்படிங்கிறதான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் சொல்கிற போகிற இந்த வசூல் தொகை வந்து அப்ராக்சிமேட்டாக கரெக்டாக அந்த அளவு அப்படிங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன ஏறலாம் இறங்கலாம். ஸோ தகவல்களின் அடிப்படையில் தான் இந்த ஒரு விஷயத்தை இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அவருடைய 10வது இடத்துல இருக்கக்கூடிய படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய எவர்கிரீன் ஃபேவரட் திரைப்படம், பிக்கஸ்ட்டு பிளாக் பஸ்டர்னு சொல்லலாம். இப்போ கூட தூக்கத்தில் எழுந்திரிச்சு அஜித் ரசிகர்களுக்கு குறிப்பிலாம் கூட அஜித் படத்தில் உங்களுக்கு பிடிச்ச படம் என்னடான்னு கேட்டால் மங்காத்தாடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த திரைப்படம் தான். மங்காத்தா திரைப்படம் உலகளவில் வசூல் பண்ண தொகை அப்போவே இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 72 கோடி வசூல் கலெக்ட் பண்ணிச்சு. அப்போவே மிகப்பெரிய பிளாக் பஸ்டரான திரைப்படம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அஜித் ரசிகர்கள் காலத்துக்கும் மறக்க முடியாத ஒரு தரமான படம் அப்படின்னா அது மங்காத்தா தான். வெங்கட் பிரபு இயக்கத்தில் அந்த படம் வெளியாச்சு. ஸோ அதுக்கு பிறகு 9வது இடத்துல இருக்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து 92 கோடி வசூல் கனெக்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் வந்த ஒரு திரைப்படம் தான் கௌதம் வாசுதேவ் மேனன், அருண் விஜய், அஜித் இவங்க கூட்டணியில் உருவான என்னை அறிந்தால் திரைப்படம். இந்த திரைப்படம் 92 கோடி வசூல் கலெக்ட் பண்ணுது. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. காரணம், கௌதம் மேனன் படத்தில் அஜித் நடிக்கிறார் அப்படின்னுமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஓகே, இந்த படத்தில் வந்து உங்களுக்கு லவ்வும் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், போலீஸ் சப்ஜெக்ட். ஏன்னா கௌதம் மேனனுக்கு போலீஸ் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு கைவந்த கலை, அதோட காதலுமே சேர்த்து பண்ணுறாரு அப்படின்னும் போது ஓகே, இது படத்தில் நம்ம ஒரு விண்டேஜ் அஜித்தை பார்க்கலாம் அப்படின்னா எதிர்பார்த்து இந்த படத்துக்கு வந்தாங்க. ஸோ இந்த படமும் ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பை கொஞ்சம் பூர்த்தி பண்ணி 92 கோடி வசூலை கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ அதுக்கு பிறகு அஜித் அவர்களுக்கு எப்போ தான் 100 கோடி வசூல் வரும், எப்போ இவர் 100 கோர் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கும்போது தான் அவருடைய ஒரு படம் வந்து 101 கோடி கலெக்ட் பண்ணுது. இதுதான் 8வது இடத்துல இருக்கக்கூடிய படம். அந்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் கிட்டத்தட்ட ஒரு அஜித்துடைய ஃபேன் பாய் அப்படின்னு சொல்லலாம். ஸ்க்ரீனில் அஜித்தை ரொம்பவும் அழகாக கிளாஸாக காமிச்ச ஒருத்தர் இயக்குனர் விஷ்ணுவர்தனுடைய ஆரம்பம் திரைப்படம். ஸோ இந்த படத்துலையும் அஜித், ஆர்யா, நயன்தாரா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருப்பாங்க. ஸோ விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் வெளியான இந்த ஆரம்பம் திரைப்படம் 101 கோடி கலெக்ட் பண்ணுது. ஸோ அஜித்தினுடைய ஃபஸ்ட்டு 100 கோடி ஃபிலிம் அப்படின்னா அது இந்த ஆரம்பம் திரைப்படம் தான். 7வது இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம் வந்து ஒரு ரீமேக் திரைப்படம். அஜித் ரீசெண்டாக பண்ண ஒரு ரீமேக் திரைப்படம். ஹிந்தியில் அமிதாப் பச்சன் நடிப்பில் வெளியான பிங்க் திரைப்படத்தினுடைய ரீமேக் நேர்கொண்ட பார்வை. வினோத் மற்றும் அஜித் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண முதல் திரைப்படம். படம் வெளியாகி அஜித் வந்து வேறு ஒரு டைமென்ஷனல் பரிமாணத்தில் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு அவருக்கு நிறைய பாராட்டுகள் அந்த படம் மூலமாக அவருக்கு கிடைச்சது. அந்த படம் வந்து 107 கோடி வசூலை கலெக்ட் பண்ணிச்சு. அதுதான் 7வது இருக்கக்கூடிய படம். அடுத்து 6வது இடத்துல இருக்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அஜித் அவர்களால் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படம். அஜித் ரசிகர்களே ரொம்பவும் பயங்கரமாக எதிர்பார்த்தாங்க. வா, இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் டீசர்லாம் வேறு லெவலில் இருக்கே, கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு ஃபுல் மீல்ஸாக இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் இந்த படம் ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது. தோல்வி அடைஞ்சாலும் இந்த படம் 100 கோடி வசூலை தாண்டிடுச்சு. அஃப்கோர்ஸ் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இயக்குனர் ஷிர்தை சிவா மற்றும் அஜித் இவங்களுடைய காம்பினேஷனில் 3வதாக ரிலீஸ் ஆன திரைப்படம் விவேகம் திரைப்படம். 125 கோடி வசூலை இந்த திரைப்படம் கலெக்ட் பண்ணிச்சு. பட் படம் மிகப்பெரிய தோல்வியும் சந்தித்தது. பட் இருந்தாலும் அதுக்கடுத்தும் திரும்பவும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க, அது வேறு விஷயம். ஸோ இந்த திரைப்படம் தான் 6வது இடத்துல இருக்குது. அடுத்ததான் 5வது இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம். இதுவுமே நம்ம இயக்குனர் ஷிர்தி சிவா மற்றும் அஜித் இவங்க காம்போல உருவான ஒரு திரைப்படம் தான். இந்த திரைப்படம் அவங்களுடைய காம்பினேஷனில் வந்த 2வது திரைப்படம். கல்கத்தாவில் தான் ஷூட்டிங் மோஸ்ட்லி நடந்திருக்கும். அஜித், ஸ்ருதிஹாசன், லட்சுமி மேனன் இவங்களோட நடிப்பில் வெளியான வேதாளம் திரைப்படம். இப்போ கூட குட் பேட் அக்லியில் வேதாளம் ரெஃபரன்ஸ் தான் நம்ம நிறைய பார்க்க முடியும். ஸோ இந்த திரைப்படம் 127 கோடி வசூலை கலெக்ட் பண்ணி அப்போவே ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராகவும் மாறுச்சு. இதுக்கு அடுத்தபடியாக 135 கோடியை வசூலை ஒரு படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ நான் சொன்ன படங்கள் எல்லாமே கொஞ்சம் பழைய படங்கள் தான். பட் இப்போ இந்த வருஷம் வந்த ஒரு படம் தான் 135 கோடி கலெக்ட் பண்ணி 4வது இடத்துல இருக்குது. கெஸ் பண்ணியிருப்பீங்க, விடாமுயற்சி திரைப்படம் தான். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக அஜித் ரசிகர்கள் எதிர்பார்த்து இந்த படம் ட்ராப் ஆயிடுச்சா, என்ன ஆச்சு தெரியாது அப்படின்னு குழப்பத்தை சுற்றிட்டு இருந்த அஜித் ரசிகர்களுக்கு இந்த வருஷம் பிப்ரவரி ரிலீஸ் ஆகி இந்த படம் வெறும் 135 கோடியை மட்டும்தான் கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ இந்த படம் அஜித் ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படம். பட் இருந்தாலும் படம் கண்டென்ட் பேஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் ஆடியன்ஸ் பற்றியில் ரீச் ஆகலை. 135 கோடி மட்டும் தான் இந்த படம் கலெக்ட் பண்ணிச்சு. இப்போ தான் நம்ம மேட்ரிக்கே வரப்போகிறோம். நடிகர் அஜித்தினுடைய நடிப்பில் அதிகம் வசூலித்த திரைப்படங்களில் டாப் 3ல் இருக்கக்கூடிய படங்களுடைய பட்டியலுக்கு இப்போ நாம் வந்தாச்சு. இதில் 3வது இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம் மிகவும் ஹைப் கொடுத்து மிகவும் அஜித் ரசிகர்கள் போகிற இடமெல்லாம் அந்த படத்துடைய அப்டேட்டை கேட்டு ரொம்பவும் எதிர்பார்த்து ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம். வினோத் மற்றும் அஜித் இவங்களுடைய காம்பினேஷனில் வெளியான 2வது திரைப்படம் வலிமை
திரைப்படம். மிகவும் இந்த படத்தினுடைய அப்டேட்டை கேட்டு ஸ்டேடியம்லேருந்து ஆடியோ லான்ச் வரைக்கும் போகிற இடமெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க அஜித் ரசிகர்கள். பட் இந்த படம் வெளியாகி கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆனது. இந்த படம் 164 கோடி வசூலை கலெக்ட் பண்ணிச்சு அப்போவே. ஸோ இதுதான் அந்த படத்தினுடைய மொத்த வசூல். இந்த படம் வந்து ஹச்சுனத்தினுடைய முதல் ஓன் ஸ்கிரிப்டாகவும் வந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண நேர்கொண்ட பார்வை வந்து ஒரு ரீமேக் தான். ஸோ ஹச்சுனத் தன்னுடைய சொந்த கதையில் ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னா இந்த படத்துக்கு எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. காரணம் அவருடைய ஸ்கிரிப்ட் நாம் அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். தீரன் அதிகாரம் ஒன்றாகட்டும், சதுரங்க வேட்டை அப்படின்னு அவருடைய ஸ்கிரிப்டே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டில் வலிமை படம் இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த படம் வந்து அம்மா சாப்பிட்டே 6 நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி வசனங்கள் வரும்போது அஜித் ரசிகர்களை தாங்கிக்க முடியாத அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு தோல்வி திரைப்படமாக தான் மாறிச்சு. ஸோ அதுக்கு பிறகு இப்போ 2வது இடத்துல அஜித்துடைய படம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இயக்குனர் சிவாவினுடைய படம் தான். விஸ்வாசம் திரைப்படம் 187 கோடி கலெக்ட் பண்ணிச்சு இந்த படம் அப்போவே. ஸோ இந்த படம் வந்து சிறுத்தை சிவா மற்றும் அஜித் இவங்களுடைய காம்பினேஷனில் 4வதாக கடைசியாக ரிலீஸ் ஆன திரைப்படம். பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோடு சேர்ந்து தான் பேட்ட திரைப்படமுமே ரிலீஸ் ஆச்சு. பட் பேட்ட திரைப்படத்தை விட இந்த படத்துக்கான ஆடியன்ஸ், ஏன்னா இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட், எமோஷனல் இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த படத்துக்கான அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் குறிப்பாக பிஎன்சியில் படம் சக்கப்போடு போடுச்சு. இந்த திரைப்படம் 187 கோடியை கலெக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாகவும் மாறிச்சு. அதுக்கு பிறகு முதல் இருக்கக்கூடிய திரைப்படம் இது ஹச்சுனத் திரைப்படம் தான். லாஸ்ட்டாக 2 வருஷத்துக்கு முன்னாடி வெளியான திரைப்படம் துணிவு திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து நடிகர் விஜயனுடைய வாரிசு திரைப்படத்தோடு சேர்ந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இதில் வாரிசு திரைப்படம் மிகப்பெரிய தோல்வி அடையுது. அதாவது விமர்சன ரீதியாக மிகப்பெரிய தோல்வி அந்த படத்துக்கு. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு தெலுங்கு படம் மாதிரி இருக்குது, இன்னும் இவ்வளோ ஒரு கிரிஞ்சாக ஒரு படத்தை எடுத்திருக்காங்கன்ட்டு வாரிசு திரைப்படத்துக்கு அவ்வளவு நெகட்டிவான விமர்சனங்கள் வருது. பட் இருந்தாலும் வாரிசு திரைப்படம் கலெக்ஷனில் பார்த்தா அது மிகப்பெரிய அளவில் போயிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் துணிவு திரைப்படம் நல்ல கண்டென்ட் இருக்குது, இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு இதுக்கு ஒரு பாசிட்டிவான விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சது. ஸோ இந்த திரைப்படம் மொத்தம் 200 கோடி வசூலை கலெக்ட் பண்ணுது. நடிகர் அஜித் நடிப்பில் ஃபர்ஸ்ட் 200 கோர் அப்படின்னா அது இந்த துணிவு திரைப்படம் தான். ஸோ இப்போ வர டாப்பில் இருக்கக்கூடிய நடிகர் அஜித்தினுடைய திரைப்படம் வசூலில் துணிவு திரைப்படம் தான். ஸோ இப்போ இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி குட் பேட் அக்லி திரைப்படம் நம்பர் 1 இடத்துக்கு வரப்போகுது. படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் ஆச்சு. இந்த 7 நாளில் படம் கிட்டத்தட்ட 190 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கதா தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு உலகம் முழுக்க. ஸோ படக்குழு 100 கோடி அப்படின்றத அஃபிஷியலாகவே அறிவிச்சிட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த படம் வந்து உலக அளவில் எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்றத அறிவிப்பாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. ஸோ அஜித்தினுடைய எல்லா படங்களுடைய வசூலுமே பிரேக் பண்ணி இப்போ இந்த படம் தான் டாப்பில் இருக்க போகுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ நான் சொல்ல இந்த பட்டியலில் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச ஃபேவரட்டான திரைப்படம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.